வெங்காயம், தக்காளி, கருவாடு அலசி வச்சுருக்கு, முட்டை அவிச்சு வச்சுருக்கு. அடுத்து இந்த கத்தரிக்காய், முருங்கைக்காய் வந்து நறுக்கி ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம். தட்டைப்பயிறு போட்டு தான் செய்ய எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு கருவாட்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துடணும். கருவாடை வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெயில் வந்து பூண்டு தட்டி போட்டுடணும். ஒரு 10 போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா மசிய வதங்கவும். தக்காளி வந்து லைட்டாக மசியவுமே நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதையும் அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நம்ம எண்ணெயிலே வதக்கிறதுல தான் பொதுவாகவே இந்த காய்கறியிலையும் டேஸ்ட் கொடுக்கும், குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து மதுரையில் தான் கிடைக்கும், சென்னையிலலாம் கிடைக்காது இந்த மாடல் கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்துட்டுருக்கு. இப்போ மசாலா தூள் அதிலே போட்டுடுறாங்க. கருவாடு குழம்புக்கு தேவையான மசாலா தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதிலே வதக்குறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு அப்படின்ட்டு. இப்போ இந்த பயிரை போட்டுருவோம், வேக வச்ச பயிரை போட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் போட்டே வதக்குங்க, அப்போ தான் வந்து பிடிக்காது மசாலா. இப்போ புளி கரைசல் எடுத்து நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, தனியாக வேணும்னா தனியாக வச்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம், அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கு இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம், புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கருவாடை இதில் போட்டு நல்லா குழம்பு கத்திரிக்காய் கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவாட்டை போட்டுடலாம். காரணம் கொண்டு கருவாட்டு குழம்புக்கு உப்பு மட்டும் முன்னாடி போட்டுறாதீங்க, ஏன்னா கருவாட்டில் உள்ள உப்பே சரியாக வரும். ஆனால் அப்புறமேட்டு லாஸ்ட்டில் பாருங்கள், உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. ஆனால் இந்த கருவாடு நம்ம போடுற தக்கன கருவாட்டுக்கு சரியாக தான் வரும், அதனால் உப்பு போட தேவையில்லை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், தட்டைப்பயிறு போட்ட கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.